இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரவை கோதுமை வச்சு நம்ம வந்து தோசை வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். கோதுமை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, எத்தனை பேருக்கு செய்ய போகிறீங்களோ அந்த கோதுமை எடுத்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. அதுவும் உங்கள் டேஸ்ட்டு பொறுத்து தான். சிலருக்கு நிறையா உப்பு பிடிக்கும், போட பிடிக்கும். சிலருக்கு காமனாக பார்த்தீங்கன்னா மீடியமாகவே எல்லாமே எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது. எல்லாமே ஈக்குவலைஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு பெரிய பல்லாரி எடுத்துக்கோங்க. ஆனால் அந்த தோசைக்குங்க ஃபைனாக சாப் பண்ணால் மட்டும்தான் சூப்பராக இருக்கும். ஸோ தண்ணி வந்து நான் 2 செம்பு ஊற்றிருக்கேன். கைப்பிடி வந்து ரவை வந்து நான் கையளவு தான் போட்டிருக்கேன். ஒரு 5 கையளவு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரவா எடுத்து போட்டிருக்கேன். அதுக்கு 2 செம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு அது தண்ணி ரொம்ப இழுக்கும், அப்சார்ப் பண்ணும் ரவை. ஒரு 1/2 hour ஒரு ஃபர்மெண்டேஷனுக்கு விடுங்க. ஃபர்மெண்டேஷன் ஆகாது, இருந்தாலும் ஒரு 1/2 hour எடுத்திங்கன்னா தண்ணி இது நிறைய அப்சார்ப் பண்ணிக்கும். 2வது பல்லாரி சின்ன வெங்காயம் ரொம்ப பெனிஃபிட்டடாக ரொம்ப நல்லாயிருக்கும். இருந்தாலும் நீங்கள் எந்த வெங்காயனாலும் ஆட் பண்ணுங்கள். ஆனால் அது ஃபைன் சாப்டாக இருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு நெரிச்சு க்ரன்ச்சியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு பெருசாக போடணுன்னா போட்டுக்கோங்க. ஆனால் ஃபைன் சாப்பிங் வந்து பார்க்கவே நல்லாயிருக்கும். பாருங்களேன், நானும் இதான் ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணுறேன். ஆனால் செமையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஏன்னா அந்த வெள்ளை மாவு தோசை நான் சாப்பிட்டு இந்த ஸ்கூலுக்கு டெய்லி காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே டியூஷன் நடக்கும். அப்போ நமக்கு வந்த உடனே அந்த வயிறு பசியில் அந்த தோசை தாங்க, அந்த வெள்ளை மாவு தோசை தான். அதுதான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. இருந்தாலும் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போ எவ்வளோ ஃபைனாக சாப் பண்ண முடியுமோ அவ்வளோ சாப் பண்ணுங்கள். அது மாதிரி மிளகா காரம் வேணுங்கிறவங்களுக்கு இந்த மிளகா சேர்த்துக்கோங்க. சின்ன பிள்ளைங்களுக்குலாம் கொடுக்குறீங்கன்னா கேப்சிகம் சேருங்க. அதுலேயும் ஒரு 3 கலர்ஸ் இருக்குது. தயவு செஞ்சு அதில் நிறையா விட்டமின்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு கலர்ஃபுல்லுங்க. கண்ணுக்கு ஃபீஸ்டிங் கொடுத்தாதாங்க வயிறு வந்து ஃபுல்ஃபில்டாக இருக்கும். நைஸ் ஃபில்லிங் ஸ்டஃப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேரட்டை நல்லா துருவிக்கோங்க. கொத்தமல்லி நிறைய ஆட் பண்ணுங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப கார்னிஷாக நல்லா இருந்தால் தாங்க நம்ம வயிற்றுக்கு வந்து உள்ளே போகும். ஸோ இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி நிறையா சேருங்க. பார்க்கவே நல்லாயிருக்குங்க. செஞ்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். தேங்க்யூங்க.